சிவபெருமான் வந்து பிரம்மனோட கர்வத்தை அடக்கிறதுக்காக 5 தலை கொண்ட பிரம்மன் வந்து 4 தலை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரம்மனுக்கு மொத்தம் 5 தலை. ஆரம்பத்தில் அவர் வந்து ஆக்கல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழிலே அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால அவருக்கு செருக்கு அதிகமாயி போச்சு. நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன், உலகத்துக்கே நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செருக்கு அதிகமாயிடுது. அந்த செருக்கை போக்குறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, ஒரு தலையை கிள்ளி அந்த எடுத்துடுறாரு. கிள்ளி எடுத்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. அந்த பிரம்ம கபாலம் அவருடைய கையில ஒட்டிக்குது. இப்ப இந்த பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் கொன்னுட்டாங்கன்னா, கொலை பண்ணிட்டாங்கன்னா, உயிரை எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரம்மகத்தி தோஷம் அவங்கள பீடிச்சிடும். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, சிவ பூஜை தான் பரிகாரம். தேவர்களா இருக்கட்டும், மனிதர்களாகட்டும், சிவ பூஜை செஞ்சாதான் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இந்த கதையில சிவனுக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி போச்சு. என்ன பரிகாரம் யாருக்கும் தெரியல. ஆனா ஒரு பரிகாரம் இருக்கு. விதி என்ன சொல்லுதுன்னா, சிவனோட பிரம்மகத்தி தோஷம் போறதுக்கு அது அவர் கையில ஒட்டி இருக்கிற அந்த பிரம்ம கபாலம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம கபாலத்துல அன்னம் இடணும். அந்த அன்னம் எப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க அன்னம் இடுறப்போ அந்த கபாலம் நிறையுதோ அப்ப அவருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிடும். இதனால அந்த பிரம்ம கபாலத்தை தூக்கி உலகமெல்லாம் அலையிற அண்ட சராசரங்கள் எல்லா இடத்துலயும் அலையிறாரு. எவ்வளோ பேர் அதுல உணவிடுறாங்க, அன்னமிடுறாங்க, சோறு போடுறாங்க. ஆனாலும் அந்த பிரம்ம கபாலம் நிறையவே இல்லை. பிரம்மகத்தி தோஷம் இவரை பிடிச்சி ஆட்டுது. நிம்மதி இல்லாம அலைகிறாரு. சிவன் தானே உலகம், அவனே நிம்மதி இல்லாம அலைஞ்சா இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிகளா எப்படி நிம்மதியா இருக்கும்? எல்லாருமே நிம்மதி இல்லாம அலைகிறாங்க. ஒரு உலகமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்பதான் காசிக்கு சிவன் போறாரு. அங்க அன்னபூரணி அம்மன் அவருக்கு பிரம்ம கபாலத்துல உணவிடுறாங்க, சோறு போடுறாங்க. அவங்க போட்டப்போ பிரம்ம கபாலம் நிறைஞ்சு போச்சு. பிரம்ம கபாலம் நிறைஞ்சோன்னே அந்த கையிலேருந்து அது சிவனோட கையிலேருந்து அது கழண்டு கீழே விழுந்துடுது. சிவனோட பிரம்மகத்தி தோஷம் போயிடுது. அது என்னைக்கு நடந்ததுன்னா, ஒரு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு தான் நடந்தது. அதனாலதான் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது ஐதீகமா வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவன் ஆலயங்களுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை பார்த்து மனமுருகி வேண்டி, முழு நம்பிக்கையோடு வேண்டி, எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சுபிட்சமா இருக்கணும், பசியின்றி தாகமின்றி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட அர்ப்பணிப்பு உணர்வோட வேண்டிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா இந்த பூமியும் இந்த பூமியும் இந்த அண்ட சராசரங்களுமே எல்லாமே வந்து அது சரியா இயங்கும். சிவனை சிந்தையில் வைத்தோருக்கு துன்பம் என்றுமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.